ஹாய் மக்களே! இபிஎஃப்ஓ தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது தற்போது வெளியாகி இருக்கு. குறிப்பாக கடந்த காலத்தில் இபிஎஃப்ல சேர்றதுக்கு தகுதி இருந்தும் இபிஎஃப் கவரேஜுக்கு வெளியே விடப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை இபிஎஃப்ஓ வழங்கியிருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதையும் அக்டோபர் 31க்குள்ளே யாரெல்லாம் இதை கட்டாயம் செஞ்சுருக்கணும், யாருக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அண்ட் அக்டோபர் 31 ஏன் முக்கியமாக அதுக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஊழியர்களுக்கு இதனால் என்னென்ன பயன் கிடைக்கும், அண்ட் அதே நேரத்தில் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன சிறப்பு சலுகை அப்படிங்கிறது இதில் இருக்குது, எப்படி பதிவு செய்வாங்க, யாரெல்லாம் உடனே கவனிக்கணும், அண்ட் முக்கியமான கடைசி தகவல் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சில தகவல் அப்படிங்கிறது. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது 2026 அதுதான் இன்றைக்குரிய முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது. இஇசி 2026 இந்த சிறப்பு வாய்ப்பு அப்படிங்கிறது அக்டோபர் 31, 2026 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஆனால் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்டோபர் 31க்குள்ளே அனைத்து இபிஎஃப்ஓ உறுப்பினர்களும் கட்டாயம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த அறிவிப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு தகுதி இருந்தும் இபிஎஃப்ல பதிவு செய்யாமல் விடுபட்ட ஊழியர்கள் அவங்களுடைய எம்ப்ளாயர் மூலமாக இபிஎஃப் சமூக பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னா, இபிஎஃப்ஓ வெளியிட்ட தகவலின்படி 1 ஏப்ரல் 2029 31 மார்ச் 2026 வரை ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி அந்த காலகட்டத்தில் தகுதி இருந்தும் இபிஎஃப் கவரேஜுக்குள்ளே சேர்க்கப்படாமல் விடுபட்ட சில ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெயின் மூலயமா எம்ப்ளாயர் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய விளக்கம் அப்படிங்கிறது. சிம்பிளாக புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இபிஎஃப்ல தகுதி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால இபிஎஃப்ல சேர்க்கப்படலை அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயர் இந்த சிறப்பு கம்பெயினை பயன்படுத்தி உங்களை இதில் பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிக்ளரேஷன் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஊழியர் உயிருடன் இருந்து அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்க வேணும் அப்படின்றது முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றா சொல்லப்படுது. அக்டோபர் 31க்குள்ளே ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஇசி 2026 கம்பெயின் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அக்டோபர் 31, 2026 அன்னைக்கு இந்த கம்பெயின் அப்படிங்கிறது முடிவடையுது. அதனால் தகுதியான நிறுவனங்கள் அண்ட் எம்ப்ளாயர் தங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, சேலரி ரெக்கார்ட்ஸு இதை எல்லாத்தையும் சரிபார்த்து இபிஎஃப் கவரேஜில் சேராமல் விடுபட்ட தகுதியான ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதனால் இதில் முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருந்தும் நீங்கள் இன்னும் சேரலையோ அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கலாம். இந்த ஊழியர்களுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, ஒரு தகுதியான ஊழியர் இந்த கவரேஜுக்கு வரல அப்படின்னா அவருக்கு சட்டப்படி கிடைக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் முக்கியமாக ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இருக்கும், பென்ஷன் இருக்கும், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதாவது இபிஎஃப் அப்படிங்கிறது வெறும் உங்களுக்கு சேமிப்பு மட்டும் கிடையாது, ஊழியர்களுடைய எதிர்கால நிதி பாதுகாப்போடு தொடர்புடைய இபிஎஃப் பென்ஷனு, இன்சூரன்ஸ் இது மாதிரியான சமூக பாதுகாப்பு வசதிகளும் இதில் இருக்குது. எம்ப்ளாயருக்கு என்ன சிறப்பு சலுகை இருக்குது அப்படின்னா, இந்த கம்பெயின் முக்கிய அம்சங்களில் ஒரு எம்ப்ளாயருக்கு வழங்கக்கூடிய காம்ப்ளியன்ஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது, அதாவது முந்தைய காலத்தில் ஊழியர்களுடைய சம்பளத்தில் எம்ப்ளாயி ஷேர் பிடித்தம் செய்யப்படாமல் இருந்த சில சூழ்நிலைகளில் கம்பெயின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஷேருக்கு வெய்வர் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதே நேரத்தில் எம்ப்ளாயர் தரப்பில் செலுத்த வேண்டிய எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதுக்கு பொருந்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதாவது வட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் இது எல்லாமே செலுத்தப்படணும் அப்படிங்கிறது தான். மேலும் கம்பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு 100 நாமினல் டேமேஜஸ் அப்படிங்கிற ₹100 நாமினல் டேமேஜ் அப்படிங்கிற ஏற்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பதிவு செய்வாங்கன்னா, இந்த செயல்முறை அப்படிங்கிறது எம்ப்ளாயர் மூலியமாக ஆன்லைனில் செய்யப்படும். இபிஎஃப்ஓ எம்ப்ளாயர் போர்ட்டல் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா இஇசி 2026 கேம்பெயின் அப்படின்கான ஒரு முறையை பயன்படுத்தி எலிஜிபிள் எம்ப்ளாய்க்குள்ள டிக்ளரேஷன் செஞ்சு என்ரோல் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான சில செயல்முறை என்னென்னா, ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அடிப்படையில் யூஏஎன் ஜெனரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் செலான் கம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இசிஆர் மூலமாக கான்ட்ரிபியூஷன் ரிமிட்டன்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் நடைமுறைகளில் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் ஊழியர்கள் தங்களுடைய எம்ப்ளாயர் அல்லது ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை அணுகி நான் கடந்த காலத்தில் இபிஎஃப் கவரேஜில் சேர்க்கப்படாமல் இருந்தேனா இல்லை அப்படின்னா இந்த இஇசி 2026க்கு நான் தகுதியானவரா அப்படிங்கிறத விசாரிக்கிறது நல்லது. இதுதான் இபிஎஃப்ஓவில் தகுதி இருந்து நீக்கப்பட்டவங்களுக்கு
இபிஎஃப்ஓ நிறுவனம் அளிச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது. யார் யார் இன்னும் தகுதி இருந்து நீங்கள் இன்னும் இதில் சேரலையோ அவங்க எல்லாருமே இதில் தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க. 2029லேருந்து 2026 மார்ச் வரைக்குமே நீங்கள் இந்த பீரியடில் வேலை பார்த்த எல்லாருமே கட்டாயம் இதில் சேர்ந்துக்கலாம். இதை பற்றின அதிகாரப்பூர்வ தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இபிஎஃப்ஓ அந்ததோடைய அதிகாரப்பூர்வ தளத்தை போய் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே ஹைப் பண்ண இலக்கு ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியான இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.